திமுக காரர் என்ற முத்திரை கிடைத்ததில் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் அடுத்த ஆண்டு 1957 முதல் திமுகவின் தேர்தல் பணிகளுக்கு நிதி உதவி அளிக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் அண்ணாவே, தம்பி, நீ தரும் தொகையை விட உன் முகம் எனக்கு ஆயிரக்கணக்கான ஓட்டுகளை அள்ளித்தரும், எனவே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வா என்று எம்ஜிஆருக்கு அழைப்பு விடுத்தார். இந்த நல்வாய்ப்புக்காக காத்திருந்த எம்ஜிஆர் தேர்தல் நிதி அளிப்பதுடன் களத்தில் இறங்கி பொதுமக்களை, குறிப்பாக தன் ரசிகர்களை நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பு இவருக்கு தன்னை பற்றி மக்கள் நேரடியாக அறிந்து கொள்ள உதவியாக இருந்தது. தன் இமேஜை உயர்த்தி கொள்ள இந்த தேர்தல் மேடைகளையும் பயணத்தையும் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்டார். திமுக அரசியல் கூட்டங்களுக்கு பெண்கள் அதிகமாக வருவதில்லை என்ற நிலை மாறியது. எம்ஜிஆரை பார்க்க பெண்கள் கூட்டம் அலை மோதியது. அவர் வரும் வழியெங்கும் பெண்கள் தம் குழந்தைகளுடன் மணிக்கணக்கில் கால் கடுக்க நின்றார். இந்த நல்வாய்ப்பு இவருக்கு ஏராளமான ரசிகர்களை பெற்று தந்தது. செல்லும் இடங்களில் எல்லாம் எம்ஜிஆர் பாடல்கள் ஒலித்தன. எம்ஜிஆர் திமுகவின் முக்கிய பிரச்சார பீரங்கியாக மாறினார். சிறந்த மேடை பேச்சாளர்களும் மற்ற திரைக்கலைஞர்களும் செல்வாக்கு இழக்க தொடங்கினார். எம்ஜிஆர் அண்ணாவிடம் பெற்ற செல்வாக்கை போல கலைஞரையும் தன் அன்பு பிடிக்குள் வைத்துக் கொண்டார். ஆனால் அதே சமயம் மலைக்கலனோடு அவரை தன் படங்களுக்கு வசனம் எழுத வைப்பதையும் நிறுத்திக் கொண்டார். ஆரூர்தாஸ், சொர்ணம், ஆர்.கே. சண்முகம் போன்றவரையும் பிற்காலத்தில் காளிமுத்து, நாஞ்சில் மனோகரன், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஆகியோரையும் தமக்கு வசனம் எழுத அமர்த்திக் கொண்டார். தன் நன்மை கருதியும் கட்சியின் நன்மை கருதியும் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞரை முதலமைச்சராக முன்மொழிந்தார்.